இருந்து பயங்கரமான பசி. இப்ப நாம ஒரு முக்கியமான ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறோம். காலையில தான் ஹோட்டல்ல காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குமே, ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம தங்கி இருக்க ஹோட்டல்ல நமக்கு காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. நிறைய நாள் நீங்க ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்னா ஹோட்டல் புக்கிங்ஸை அஃபோர்டபுளா ஆக்கணும்னா காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம கட் பண்ணிட்டு புக் பண்ணோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ரெண்டாவது, இப்போ குரூப் டூர் போனாலாம் அவங்க சொல்ற டைமுக்கு நம்ம எஞ்சி கிளம்பணும். ஆனா நாம தனியா போறோம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நமக்கு கிடையாது. நம்ம மெதுவா எழுந்திரிச்சு மெதுவா ஒரு 11 மணிக்கு மேல நம்ம கிளம்பி போனோம்னா நல்ல ரெஸ்டாரண்ட்ல டைரக்டா லஞ்ச் சாப்பிடலாம், அப்புறம் சாப்பிடலாம். இதோ நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். அந்த ரெஸ்டாரண்ட் பேர் அல் உஸ்தாத் கெபாப் ஸ்பெஷல் ஈரானியன் ரெஸ்டாரண்ட். குசின். ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கபாப்ஸ் இருக்க போது பேர்லேயே கெபாப் ஸ்பெஷல் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ நிறைய கபாப்ஸ் வந்து வெரைட்டிஸாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்க போகுது அப்படின்றத நினைக்கும் போதே பயங்கரமாக பசிக்குது. நம்ம போய் இப்போ ஆர்டர் பண்ண போகிறோம். சாலட், ஸ்கர்ட் எல்லாம் கொண்டு வச்சுருக்காங்க. நாம் நம்மளோட கெபாப்காக வெயிட் பண்ணுறோம். இப்போ இந்த கடையை சுற்றி பார்த்தா இந்த கடை முழுக்க நிறைய ஃபோட்டோஸ் ஒட்டி வச்சுருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான ஆட்கள் தான் கேஷுவலாக விசிட் பண்ணுவாங்களாம். சல்மான் கான், ஷாருக் கான், அனில் கபூர், ஜான் ஆப்ரஹாம், ரொம்ப ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயர் ரொனால்டோ கூட இங்கே சாப்பிட்ருக்காராம். ஸோ யார் சாப்பிட வந்தாலும் அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சுருக்காங்க. ரெஸ்டாரண்ட் முழுக்க அந்த ஃபோட்டோஸாக இருக்குது. 47-48 வருஷமா இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்க. அப்போ அந்த ஃபுட்டு நல்லா இருக்க போய் தானே இத்தனை வருஷம் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு. டேபிள கிளாஸ்ல கவர் பண்ணிட்டு அந்த டேபிளுக்குள்ள எல்லா நாட்டுகளோட ரூபா நோட்டுகளையும் பிரிண்ட் எடுத்து அது எல்லாத்தையும் அதுக்குள்ள வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆம்பியன்ஸ். நாம இந்த ரெஸ்டாரண்ட்ல வெறும் கபாப் மட்டும் தான் சாப்பிட்டு வந்திருக்கோம். ஒரு கபாப் பிளேட்டர் ஆர்டர் பண்ணா வெரைட்டிஸ் ஆஃப் கபாப்ஸ் இதுல இருக்கு. இது எல்லாத்தையும் நாம இப்ப டேஸ்ட் பண்ணிட்டு வெளில போறோம். அவ்வளவுதான். இந்த ரொட்டி மாதிரி இருக்க குபூஸை இந்த ஹம்மஸ்ல தொட்டு அப்படியே அந்த கபாபையும் அதுக்குள்ள வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஒவ்வொரு கபாபும் ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கு. சீரியஸா ஒரு ஃபுல் கட் கட்டிட்டேன். ரொம்ப பச்சையோட வேற இருந்தேன்னா ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு. எவ்வளோ செலவழிச்சோம் அப்படின்னா 68 AED, அதாவது நம்ம இந்திய பணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1650 ரூபாய் அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் நிச்சயமா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நன்றி. அடுத்த வீடியோல இன்னொரு துபாய் விளாக்ல சந்திக்கிறேன்.